அன்பர்களே, நாளை நாம் தவக்காலத்தை தொடங்குகிறோம். அந்த தவக்காலத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்து பார்ப்பதற்கு துணையாக இருக்கிற ஒன்றை நாம் இந்த ஆண்டு செய்கிறோம். தவக்கால கண்ணாடியை நாம் உமக்கு தருகிறோம். நாம் கண்ணாடியிலே பார்த்து கொண்டு நாம் திருத்த வேண்டியதை நாம திருத்திக் கொள்கிறோம். யாரும் நமக்கு சொல்ல வேண்டியதில்லை, திருத்திக் கொள்கிறோம். ஆகவே இந்த தவக்காலத்தில் நமக்கு எதை எதை திருத்திக் கொண்டால் நல்லது என்று பார்ப்பதற்கு உதவியாக ஒரு கண்ணாடி போல சில கேள்விகளை எழுப்புகிறோம். நாளை தவக்காலம் தொடங்குகிறது. மனம் திரும்புதல் என்பது தவக்காலத்தின் முதன்மையான நோக்கம். நம்மை புதுப்பித்துக் கொள்வது, நம்முடைய அழுக்கை எல்லாம் போக்கி விடுவது, நாம் திருந்தி விடுவது, அதுதான் தவக்காலத்தின் தலையாய நோக்கம். ஆதலின் எப்படியெல்லாம் நாம் மனம் திரும்பலாம் என்பதை பற்றி சிந்திப்பதற்கு சில வினாக்களை தருகிறோம். அது கண்ணாடி போல நமக்கு உதவும். யாருக்கு? கிறிஸ்தவர், கணவர், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், பங்குகுரு, குருக்கள், துறவிகள், கன்னியர்கள், உறவினர்கள், ஆசிரியர்கள், வணிகர்கள், நடிகர்கள், இளைஞர், இளம்பெண்கள், அரசியல்வாதிகள், இன்னும் உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும். ஆனால் இதிலே பெரும்பாலானவர்களுக்கு நாம் சில கேள்விகளை தருவோம். அந்த பின்னணியில் அவரவர் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று அவர்கள் சிந்தித்து மனம் திரும்புவதற்கு நாம் அவர்களுக்காக ஜெபிக்கவும் வேண்டும். இதுதான் செய்ய போகின்ற இந்த தவ காலம். முதலாவது கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் மனம் திரும்பிய நபர் என்று நான் நம்புகிறேனா? மற்றவர் தான் மனம் திரும்ப வேண்டியவர் என்று எண்ணுகிறேனா? மனம் திரும்புவதிலே முழு முயற்சி எடுக்கிறேனா? இதுதான் முக்கியமாக இந்த தவக்காலத்திலே நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டியவை. இறைவா, நான் மனம் திரும்ப வேண்டும். மக்கள் எல்லாருமே மனம் மாற வேண்டும். அதன் மூலம் உலகில் தீமை மறைய வேண்டும், நன்மை நிறைய வேண்டும். ஆமென்.